மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நேற்று நான் ஒரு வீடியோ டக் 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 சத்தம் கன்னிமா ரோடுன்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் அந்த அலுவலகத்தில் வேலை செய்யும்போது, ஏன்னா அந்த நேரம் எனக்கு தெரியாத ஒரு விஷயங்கள், நான் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் கேள்விப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நான் அனுபவித்த அந்த சத்தங்கள்லாம் உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா இது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் உண்மையிலே நமக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் நம்ம கூட கடவுள் இருக்கறனால நம்மளை எந்த தீய சக்தியுமே எதுவுமே பண்ணலை. எல்லாமே தீய சக்தின்னு சொல்ல முடியாது. நல்ல சக்திகளையும் கடவுள் நம்ம கூட வச்சுருக்காரு. நேற்று நான் சொன்ன அந்த கன்னிமார் ஓடையில் நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கன்னிமார் ஓடைன்னு தெரியாமல் தான் நான் அங்கே போய் அந்த விறகு பிறக்கிட்டு அங்கேயே அந்த ஓடையிலே அந்த பாறையிலே உட்காந்துருக்கேன். ஏன்னா என்னையால் ரொம்ப தூரம்லாம் போய் விறகு எடுக்க முடியாது. ஏன்னா நான் கன்சீவாக இருந்தேன். அதனால் எடுத்துகிட்டு உக்காந்துருக்கும்போது தான் நான் குசு 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 குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு 2 பேர் சேர்ந்து பக்கத்தில் முணுமுணுத்தா என்ன சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி கேட்கும். சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னெல்லாம் எந்த ஒரு சக்தியும் எதுவுமே பண்ணதில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடவுள் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வராது. ஆனால் அப்புறம் அது கன்னிமார் ஓடைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்போ சொன்னாங்க அப்படின்னா, அந்த அக்கா விறகை தூக்கிட்டு வெளியே வந்துட்டோம். அப்சர்வேட்டரிக்கு ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பெண்கள்லாம் பேசிகிட்டு வரும்போது அப்போ சொல்கிறாங்க, அந்த கன்னிமார் ஓடையிட்டெல்லாம் நீ போகக்கூடாதுமா, அந்த கன்னிமார் ஓடையில் 12 மணி நேரத்துக்குலாம் அங்கே நிற்கக்கூடாதுன்னா. நான் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கேன். சரிங்களா? 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் நான் அதே இடத்துல தான் இருந்திருக்கேன். உச்சி வெயிலுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் நான் இருந்திருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது, வரக்கூடாது, பிள்ளைதாச்சு பிள்ளை, அது மோசமான ஏரியாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சொன்னவங்க முதலேவாது ஏம்மா அந்த பக்கம் போகாத, இங்கிட்டு வா அப்படின்னா அது கூப்பிட்டு போயிருக்கணும். இவங்க எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு அக்கா தான், சரி நீ அங்கே எடு, நான் இங்கிட்டு போகிறேன்ட்டு அவங்களும் அங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கம் போனதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எங்கள் பக்கத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், யூக்காலிப்டஸ் ஃபாரஸ்ட்டு. நாங்கள் ஃபாரஸ்ட்டு சோலைன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே எல்லாருமே அடிக்கடி அங்கே தான் விறகு எடுக்க போவாங்க. அப்போது நான் சொல்கிறது, இப்போ நான் அந்த கன்னிமாரோட போனோம் இல்லையா, அதுக்கு 2 மாதம் கழிச்சு, சரிங்களா? அப்பையும் நான் கன்சீவாக தான் இருக்கேன். எப்போ குழந்த பிறக்கும்னு சொல்லி அப்போல்லாம் நான் டைம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆஸ்பத்திரிலையும் அந்த மாதிரி நம்ம போய் செக் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. கடவுள் 2 குழந்தைகளையும் எனக்கு நலமுடன் கொடுத்தாரு. அதனால் கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லணும். அப்போ விறகு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் கேஸுன்றது அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதனால் அப்போல்லாம் கேஸுலாம் ரொம்ப அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. விறகு தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நான் இன்னொரு பொண்ணும் ஒரு 4-5 பொம்பளைங்க சேர்ந்து அந்த காட்டுக்கு விறகு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த ஏரியாவில் அந்த யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பால்குடி பள்ளம்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பள்ளம் கிட்டத்தட்ட அங்கங்கே ரோடு போட்டிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு எஸ்டேட் மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே ரோடு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பால்குடி பக்கம்லாம் ரோட்லேருந்து ஒரு 100 அடி பள்ளம். நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, பெரிய ஒரு மரம் விழுந்து கிளையாக கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சொல்லவா வேணும்? ஏன்னா விறகுனா சந்தோஷம் தானே எல்லாருக்கும், அதுக்கு தானே போயிருக்கோம். அப்படின்போது ஆளுக்கு ஒரு கத்தி, ஆளுக்கு ஒரு அருவா எடுத்துகிட்டு போயிடுவோம். வாட்ச்மேனுக்கு தெரியாமல் வெட்டுவோம் நாங்கள். அப்படி போய் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிள்ளைதாச்சியோட இந்த பொம்பளைங்களுக்கு ஒரு வேளை தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யாரும் எந்த விஷயமும் அந்த நேரம் சொல்லவும் இல்லை. நானாக போய் கீழே இறங்கி ஃப்ரெண்ட்ஸ் 12 மணிலேருந்து வெட்டி 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 கொடுக்குறேன். இவங்க 4-5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து அவங்க கட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் விறகு எடுத்துகிட்டு. நான் மேலே பார்க்குறேன், 100 அடி மேலே பார்க்குறேன். எனக்கு விறகே இல்லை, 2 குச்சி இருக்குது. அதை எப்படி எடுத்து நான் கட்டிட்டு வர முடியும்? அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வெட்டிட்டு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் சும்மா வர முடியாதுல்ல. திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு இறங்குனேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இறங்கும்போது மணி 1 மணி இருக்கும். இறங்கி திரும்ப ஒரு 4-5 பீஸ் வெட்டிட்டு பார்க்கும்போது தான் அப்போ தான் பார்த்தேன் பக்கத்தில், அதாவது அந்த மரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை நாங்கள் சீமக்குங்குளியம்னு சொல்லுவோம். அதாவது தைலம் எடுக்கிறது நாட்டுக்குங்குளியம், இது சீமக்குங்குளியம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த எல்லா பக்கமும் லெவலில் கூட எல்லோரும் நட்டு வச்சுருப்பாங்க அந்த குங்குளியம். அந்த தோல் ஒரு மாதிரி கிரே கலராக தெரியும். அதில் இரத்தக்கரை காஞ்சா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா காஞ்சி உரையிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பசை அந்த மரத்து பசை அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அப்படி நினச்சிட்டு தான் நாங்கள் அதை பற்றி எதுவும் அந்த நேரம் நமக்கு அந்த சிந்தனையெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த சிந்தனையே வந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் எனக்கு ஒரு 4-5 பீஸ் வெட்டிட்டு நானும் என் ஃப்ரெண்டு அந்த பிள்ளையும் அது என்னை ஃப்ரெண்டுனாலும் என்னையோட ஒரு 10 வயசு மூத்தது. 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வரும்போதே அருவாவை ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா விறகு இன்னும் நிறையா இருக்குது, அதில் கிளையாக நிறையா இருக்குது, நம்ம சாயந்தரம் போய் வெட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருவாவை ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டோம். அதே அந்த ரோட்டில் ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ சாயந்தரம் ஒரு 3 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அந்த பிள்ளையும் வந்து போய்கிட்டு இருக்கோம். போகும்போது நல்லா வானம் வெறிச்சு கிளியராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் சொல்கிறது பிப்ரவரி 1991 பிப்ரவரி 21. சரிங்களா? அப்போ 20ஆம் தேதி, ஆமாம் 20ஆம் தேதி, பிப்ரவரி 20, 21ஆம் தேதி தான் பாப்பா பிறந்துச்சு. பிப்ரவரி 20 நாங்கள் என்ன உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோம்னா வானம் வெறிச்சிருந்தது. நான் பக்கத்தில் போக போக ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு அந்த மேகம் ஒரு கருமேகம் மாதிரி அப்படியே பக்கத்தில் இருக்க மூஞ்சி தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தூரம் வந்து மிஸ்ட்டு மூடுது. அப்போ இந்த ஒரு சேட்டன், அவர் சேட்டன் தான் சொல்லுவோம். ஏன்னா கேரளாக்காரவங்க தான் வந்து இந்த நாட்டு இலையெல்லாம் குங்குளி இலை வெட்டி தைலம் காய்ச்சுவாங்க, தைல செட்டு போட்டு தைலம் காய்ச்சுவாங்க. அவங்க தான் அந்த இலையெல்லாம் கட் பண்ணுவாங்க. மரத்தில் ஏறி எவ்வளோ டாப்லனாலும் ஏறிடுவாங்க. காலில் கயிறை கட்டிட்டு ஏறி அவங்க வந்து அந்த செடியெல்லாம் கட் பண்ணும்போது அதில் விறகு நிறையா கீழே விழுகும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னைய வருனது பேய் மிஸ்டாக்கும், பெண்குட்டியை இங்கே காட்டிலேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் மலையாளத்தில் சொல்கிறாரு, வர்றது வந்து பேய் மிஸ்ட்டு, இந்த பொண்ணு பிள்ளைதாச்சி பிள்ளையை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அது வந்து விறகு எடுக்கிறதுலே இருக்குது. எனக்குமே வந்து அந்த பயம் இல்லை, நானும் வந்து விறகு எடுக்கிறதுலே இருக்குது. ஆனால் இந்த பிள்ளைகிட்ட 3 தடவை அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் நான் வெட்டி வச்ச விறகு கூட இருக்குது பாரு, எடுத்து கட்டிட்டு வெளியே போன்னு சொல்லி எங்களை விரட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் அதையும் மீறி அந்த ஏன்னா கத்தி அங்கே வச்சுட்டு வந்திருக்கோம்ல அருவா, அதை எடுக்க போகிறதுலேயே நாங்கள் குறியாக இருக்கோம். ஆனால் தெய்வம் மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வாட்ச்மேன் வந்து அங்கே நான் உட்காந்துட்டார். உட்காந்தோன்னே எங்கேம்மா போகிறீங்க எங்கிட்ட அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைண்ணே, விறகு பறக்கலான்ட்டு வந்தோன்னேம்மா கிளம்புங்க அவர் சொல்கிறாருல, கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்புமா, அந்த விறகு எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்ன சின்ன விறகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து கட்டிட்டு நாங்களும் ஒரு ரோடை தாண்டி ஒரு 1000 அடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்போம். வந்தால் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லையாம், அந்த மரத்துலேருந்து கீழே குத்துக்கட்டை மேலே விழுந்து முதுகெல்லாம் குத்தி செத்துட்டாராம். உடனே ஸ்பாட் அவுட்டாக அவர். அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கன்னே எல்லாம் எங்கன்னே போகிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, அந்த யாரோ ஃபாரஸ்ட்டில் இறந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாராம் மரத்தில் இருந்தோன்னா. எங்களுக்கு இவர் சிந்தனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் உயிரை காப்பாற்றி என்னை அனுப்பி வச்சுருக்காரு, கடவுளுக்கு கூடயே இருந்து இவ்வளோ எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் விழுந்துட்டாருன்னு நாங்கள் நம்பவே இல்லை. ஏன்னா அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் குழந்த பிறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் இறந்தாருன்றது எனக்கு அது வரைக்கும் தெரியாது. மறுநாள் காலையில் பாப்பா ஒரு 7 மணிக்கு பாப்பா பிறந்துருச்சு. ஒரு 3 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அது வருது. வந்துட்டு சரி ஒரு குழந்த பிறந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு அதுகளுக்கெல்லாம் ஒரு இன்டீசென்ட் ஃபெலோஸ் ஃப்ரெண்டு, அதுகளுக்கெல்லாம் ஒரு டீசென்ட்டே தெரியாது யார்கிட்ட எப்படி பேசணும்னு. வந்தோடனே என்ன சொல்லுது, நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். நம்ம போய் நேற்று வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அது ஒருத்தர் செத்த மரம், அவர் மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து செத்துட்டாராம் இந்த ஏரியாக்காரரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவர் பேர் இது அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நம்ம அதை தான் நேற்று வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு, அதனால தான் அந்த மரம் வந்து முழுசாக அப்படியே கிடந்திருக்கு, பயந்துட்டு யாரும் கீழே போகல அப்படின்னு. எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அந்த மனசில் ஒரு இது இருந்தால் பதஷ்டம் இருந்துச்சு. ஆனால் வந்து சாயந்தரம் கடவுள் நம்மளை காப்பாற்றினார் பாருங்க, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம அந்த இடத்துக்கே போக விடாமல் என் உயிரை காப்பாற்றின மனுஷன் பாவம் இறந்து போயிட்டாரு. அது எப்படி அப்போ தான் அந்த பிள்ளை சொல்லுது, நேற்று அது வேறு நடந்துச்சா, நம்மளை சேட்டை வெளியே போக சொல்லிட்டார்ல, அவர் பாவம் மரத்தில் இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டார் அப்படின்ச்சு. சாதாரணமாக சொல்லிச்சு. ஆனால் அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டால் என் உயிரை காப்பாற்றின ஒரு இது சாமி அந்த ஆள். ஏன்னா அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெளியே போன்னு சொல்லலாட்டி நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும்
அவர் செத்த அதே இடத்துல அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே இன்னும் ஒரு பொண்ணு காற்றடிக்குது, மரம் நிறையா விறகு உழுகுன்னு சொல்லி போய் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு விறகு எடுக்கும்போது அதே அவர் இறந்த அதே ஸ்பாட்டுக்கிட்ட மேலேருந்து ஒரு குத்துக்கட்டை குச்சி வந்து நேராக அந்த பிள்ளை முதுகில் குத்தி, அதுவும் அதே மாதிரி ஸ்பாட் அவுட்டு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல 2, 3 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதே தைல செட்டில் வந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டார், அதுவும் அங்கே பக்கத்துலேயே தான் நடந்துச்சு. ஆனால் வந்து கடவுள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னை எப்படி காப்பாற்றிருக்காரு. என் சந்ததிக்காக போராடுறதுக்காக என் உயிரை ரொம்ப கொடிய இதிலேருந்துலாம் என்னை காப்பாற்றிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன்னா பால்குடி பள்ளத்தில், அந்த பள்ளத்தில் வந்து பாவம் அந்த மனுஷன் இறந்துருக்காரு. சரிங்களா, அவருக்கு ஒரு 45 வயசு ஆகும். அவர் இறந்துருக்காரு. அதே இடத்துல நான் வந்து அந்த 1 மணி 12 மணி 1 மணிக்கு நான் வந்து அந்த விறகை வெட்டி நான் 12லேருந்து 1:30 2 வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். நான் ஒத்தாள் தனியாக இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் 100 அடிக்கு மேலே நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சவுண்டோ ஒரு பயமுறுத்தலோ எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் ஒரு பாம்பு பல்லின்ற ஒரு பயம் கூட மனசில் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்துச்சு. நம்ம விறகு எடுக்கணும், விறகு எடுத்துகிட்டு போகணும், வாட்ச்மேன் வந்துடுவார், அந்த பயம் அது மட்டும்தான் இருக்கும். வாட்ச்மேன் வரதுக்குள்ளே தெரியாமல் வெட்டணும், எடுத்துகிட்டு போயிடணும், அந்த ஒரு சிந்தனை தான் நமக்குள்ளே இருந்துச்சு. வாரம் அவர் இறந்தாரா, 2வது வாரம் இவர் இறந்தாதா, 3வது வாரம் அதே இடத்துல அந்த பொண்ணு இறந்துச்சா, அந்த பொண்ணை மறுநாள் அங்கே கொண்டு போகும்போது தான் தெரியும் இந்த மாதிரி விறகு எடுக்க போய் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் நினப்பில் இருந்து கூட அவங்க நம்மளை கடவுளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போனால் அந்த ஐயா இறந்தார்ல, அந்த மரம் எந்த மரம்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு 2, 3 மரத்துக்குள்ளே தான் அங்கே நான் போய் விறகு பறக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பயம் ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளே இருந்தாலும் எல்லோரும் கூட இருக்காங்க, நிறைய பேர் விறகுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் ஒவ்வொருத்தர் திசைக்கு போயிடுவாங்க, தெரியாது. அதே இடத்துல போய் நான் விறகு பறக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பத்தி வாடை அடிக்குது திடீர்னுட்டு. என்னடா இங்கே நான் பத்தி வாடை அடிக்குதுன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பெரிய அழுகை சவுண்டு. என்னடா என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கூப்பிட்டாலுமே அந்த சவுண்டு நிற்கலை. என்னடா இப்படி நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி கூப்பிட்டுருவேன். யாருமே என் பக்கத்தில் இல்லை. அந்த நிமிஷம் எனக்கு வந்து எல்லா சிந்தனையும் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து இந்த சேட்டனும் அந்த பொண்ணும் இறந்ததுக்கு பக்கத்தில் தான் நின்று விறகு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எந்த மரத்துலேருந்து அந்த பொண்ணுக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு, அவர் எந்த மரத்துலேருந்து விழுந்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே ஏன்னா மரங்க அடர்த்தியாக இருக்கனால அதே ஸ்பாட்டில் தான் நான் நிற்கிறேன். ஏன்னா அந்த சேட்டை எந்த இடத்துலேருந்து எங்களை அனுப்புனாரோ அந்த இடத்துல தான் நான் நின்று விறகு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, அது எங்களுக்கு கொஞ்சம் பக்கன்றனால நாங்கள் பக்கத்தில் போய் பண்ணுவோம். அதே சமயம் எனக்கு அந்த நேரம் கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ஏன்னா 3, 4 சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. பார்த்தா நானும் இவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடியில் பார்த்தா அழுகிற சத்தம், அழுது நின்று அவங்களா என்னமோ சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலே அதை வந்து ஒரு பயம் எனக்கு ரொம்ப நெருடல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படியே அவங்கள தேடி பார்த்துட்டு பக்கத்தில் போயிட்டேன். ஒரு மரத்துக்கடியில் ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் அவங்களே பார்த்து தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல என்னடா யாருடா வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க, பத்தியெல்லாம் ஏற்றி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த மரத்துக்கிட்ட தான் அந்த பொண்ணு விழுந்து இறந்ததுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து பாவம் டெய்லி அந்த பிள்ளைய நினச்சி அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.